அன்பிற்கினிய நண்பர்களே, நவீன குடுகுடுப்பாண்டிகள் என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை தமிழ்நாட்டில் இன்று நிலவுகிற அரசியல் நாடகங்களை பதிவு செய்கிறேன். சன் நியூஸ் தொலைக்காட்சியிலே இந்த கருத்தை நான் கடந்த ஞாயிறு சொன்னேன். அதாவது 15 இரவு சொன்னேன். அது இப்போதும் யூடியூபில் இருக்கிறது. ஒரு 60,000க்கு மேற்பட்டோர், 65,000 பேர் கிட்டத்தட்ட பார்த்திருக்கிறார்கள். இதில் சில கருத்துக்களை நான் இதில் குறிப்பிடுகிற சில கருத்துக்களை சன் நியூஸ் தொலைக்காட்சியிலும் விவாதத்தில் குறிப்பிட்டேன். இந்த கருத்தென்பது ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. இந்த மார்கழி மாதத்தில் நான் தஞ்சை மாவட்டத்தை சார்ந்தவன். தஞ்சை மாவட்டம் மார்கழி மாதம் முழுக்க குடுகுடுப்பாண்டிகள், குடுகுடுப்புக்காரர்கள் விடியற் காலம் 4 மணிக்கெல்லாம் நல்ல இருட்டில் குளிரிலும் அந்த குடுகுடுப்பை ஆட்டிக்கொண்டே வந்து நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது என்று ஏதோ சில கருத்துக்களை அவர்கள் கண்ணில் விடுகிற வீட்டு வாயில் நின்று சொல்லுவார்கள். அது இன்றைக்கு எழுத்தாளர்கள், அரசியல் நிபுணர்கள், விதூஷகர்கள் என்கிற பெயரில் சிலர் ஒளிந்து கொண்டு இங்கு குத்தாட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நவீன குடுகுடுப்பாண்டிகள். ஆனால் இவர்கள் கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது, கெட்ட காலம் பிறக்குது என்று கூப்பாடு போடுகிறார்கள். யாருக்கு? திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் கெட்ட காலம் பிறக்கிறது என்று ஆங்காரமான குரலில் அடிக்கடி கத்துகிறார்கள். ஒரு 10 பேர் அவர்கள், அதில் ஒரு 6 பேர் எழுத்தாளர்கள். அவர்கள் பேசுகிற தமிழை பார்த்தாலே அவர்கள் எழுத்தாளர்கள் தானா? எந்த காலத்தில் அவர்கள் எழுதினார்கள்? தொடர்ந்து எழுதுகிறார்களா? அவர்களை எழுத்தாளர்கள் என்று ஏற்றுக்கொள்ள இயலுமா என்கிற சந்தேகம் வருகிறது. இன்னும் ஒரு 2-3 பேர் அதிமுகவிலிருந்து அடித்து விரட்டப்பட்டவர்கள், எங்கேயும் போக்கிடம் இல்லாதவர்கள், புகுந்து கொள்ள இடம் கிடைக்காதவர்கள், நடுத்தெருவில் நின்று கொண்டு இந்த கெட்ட காலம் பிறக்குது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அத்துணை பேரும் திரு எடப்பாடிக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். எடப்பாடியை தொடர்ந்து திட்டி இந்த யூடியூபிலிருந்து ஒரு 1000 ரூபாய் ஒவ்வொருவரும் சம்பாதிக்கிறார்கள். ஒரு 15 நிமிட நேரம் விதவிதமாக அதிமுகவையும் எடப்பாடியையும் திட்டினால் திமுகவை வாழ்த்த வேண்டிய அவசியம் கூட இல்லை. அதிமுகவை கடுமையான மொழிகளில் தோற்று போய்விட்டது. எடப்பாடிக்கு எதிர்காலமே இல்லை. அதிமுக 7 துண்டுகளாக, 8 கூறுகளாக உடையப் போகிறது. இப்படியெல்லாம் ஆரூடம் சொன்னாலே அதை ஒரு 20,000 பேர், 30,000 பேர் பார்க்கிறார்கள். சராசரியாக ஒரு 1000 ரூபாய் யூடியூப் அவர்களுக்கு கொடுக்கிறது. யாரோ ஒரு யூடியூப் நடத்துகிறவர்கள் அவர்கள் சம்பாதிக்கிற பணத்தில் இவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். இதே எழுத்தாளர்கள்தான் டிவிக்கும் வந்து அங்கேயும் அது ஒவ்வொரு டிவியில் ஒவ்வொரு விதமான காசு வாங்கி கொண்டு அங்கேயும் அதிமுகவுக்கு எதிராக ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். இது எந்த டிவியிலும் யாரிடமும் ஒரு பைசாவும் வாங்காத நான் பார்த்து ரசித்து கொண்டிருப்பேன். எனக்கு இது ஒரு ரசிக்கிற விஷயமாக போய்விட்டது. ஒரு கேள்வி எழலாம், ஏன் இவர்கள் அதிமுகவையோ எடப்பாடியையோ திட்டுகிறார்கள்? ஒன்று, ஆட்சியில் யார் இருந்தாலும் இவர்கள் எதிர்த்து கொள்ள மாட்டார்கள். நாளைக்கு அதிமுக ஆட்சிக்கு வந்து விட்டாலும் திமுகவை, திரு ஸ்டாலினை, திரு உதயநிதியை, அவருக்கு ஒரு மகன் இருக்கிறானே அந்த மகனை, இவர்களையெல்லாம் வசைபாடுவார்கள். அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எதை சொன்னால் கிடைக்கும் யூடியூபில் என்பது மட்டும்தான் அதை செய்வார்கள். மற்றபடி அவர்கள் உளமாற எதையும் பேசவும் இல்லை, உண்மையை பேசவும் இல்லை. அவர்கள் யாரையும் ஆதரிக்கவும் இல்லை, எதிர்க்கவும் இல்லை. இது அவர்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு யுக்தி. சரி, அது ஏன் அதை பார்க்கிறார்கள்? இங்கு ஒரு ஹியூமன் சைக்காலஜி இருக்கிறது. ஒருவரை பாராட்டி இவருக்கு வெற்றி என்று யாருக்கோ ஒருவருக்கு, ஒரு அரசியல் தலைவருக்கு, ஒரு நடிகருக்கு, நடிகைக்கு, ஒரு எழுத்தாளருக்கு ஒரு பதிவு போட்டால் அதை
2000 பேர் பார்த்தால், அவருக்கு ஆபத்து என்று போட்டால் 20,000 பேர் பார்ப்பார்கள். அது என்ன உளவியல் என்றால், மக்கள் யாரை விரும்புகிறார்கள் என்பதை, யார் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது என்பதை, இந்த அவரை தாக்கி ஒருவரை மட்டம்படுத்தி ஆபத்து காத்திருக்கிறது என்று யாருக்கு பதிவிடுகிறார்களோ, அது யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ பார்வைகள், வியூஸ், அவர்தான் மக்களால் மதிக்கப்படுகிறவர் என்று நிச்சயமாக முடிவு செய்து கொள்ளலாம். இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா என்று கேட்டால் அழுத்தம் திருத்தமாக நான் அப்படித்தான் என்று சொல்லுவேன். தனக்கு வேண்டிய ஒரு தலைவருக்கு இவர்கள் கொடுக்கிற தலைப்பின் காரணமாக எடப்பாடி இனி டெட் பாடி என்று போட்டால் கூட, ஆகா என்ன ஆகிவிடுமோ, நமக்கு வேண்டியவராயிற்றே என்று ஆர்வத்தோடு அது முழுக்க முழுக்க கேட்பார்கள். அதில் ஒரு இழவும் இருக்காது. ஆனால் அந்த தலைப்பை வைத்து ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை உண்டாக்கி அவருக்கு ஏதோ ஆபத்து நடந்துவிடப் போகிறது என்று பதிய வைத்து பார்க்கிறவர்கள் மத்தியிலே ஆபத்து நேர்ந்துவிடக்கூடாது என்று அவர்களை பிரார்த்தனை செய்ய வைத்து, எந்த ஆபத்து என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டி அதை பார்க்க வைக்க நெகட்டிவ் தலைப்புகள். அவர் சரிந்து போய்விடுவார், தோற்று போய்விடுவார், ஆதரவில்லை, உடல்நிலை சரியில்லை, உள்கட்சியிலேயே விரோதம், கட்சியில் அடிதடி, வெட்டுக்குத்து, இவரை எதிர்த்து பேசுகிறார்கள், இப்படிப்பட்ட தலைப்புகளையெல்லாம் வைத்து போடுவார்கள். அந்த தலைப்பை பார்த்துத்தான் இவர் மீது உண்மையாக அனுபவித்திருக்கிறவர்கள் அதை பார்க்கிறார்கள். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், நம் நாட்டில் ஒரு பழக்கம் உண்டு. திருமணத்திற்கு நேரில் வந்து அழைத்தாலும், பத்திரிகை யார் மூலமாவது கொடுத்தனுப்பித்தாலும், அல்லது ஒரு போஸ்டில் அனுப்பித்தாலும், இப்போதெல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பித்தாலும் முடிந்தால் போய்விடுவார்கள். ஏதாவது ஒரு 100 ரூபாயோ 1000 ரூபாயோ மொய் எழுதிவிட்டு சாப்பிட்டு விட்டு வருவார்கள். ஆனால் ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று காதில் விழுமானால் அது யார் மூலமாக அந்த தகவல் வந்தது என்றெல்லாம் பார்க்கவே மாட்டார்கள். ஓடி போவார்கள். அங்கே போய் நான் இருக்க வேண்டும் சொல்லுவார்கள். நல்லதுக்கு போகவில்லை என்றால் தவறல்ல, குற்றமல்ல, பிறகு போய் நாம் விசாரித்துக் கொள்ளலாம். ஆனால் கெட்டது கடைசியாக அவர் முகத்தை, இறந்தவர் முகத்தை பார்க்க வேண்டும். கொல்லி ஓடுகிற போது நான் கூட இருக்க வேண்டும். அவர் மகனை, இறந்தவர் மகனை அனைத்து நான் ஆறுதல் சொல்ல வேண்டும். மரணமடைந்தவர் மனைவிக்கு நான், அம்மா சகோதரி நான் இருக்கிறேன், தைரியமாக இருங்கள் என்று நான் ஆறுதல் சொல்ல வேண்டும். எனவே நான் போக வேண்டும் என்று ஓடி போய்விடுவார்கள். நான் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்பதனால் அடிக்கடி ஒரு விஷயம் என் காதில் விழுந்திருக்கிறது. சாவு என்றால் ஓடி வருவார்கள். இந்த நான் சொல்லுகிற இந்த விஷயத்தை கிட்டத்தட்ட வருடத்தில் ஒரு 10 முறை நான் கேட்டிருக்கிறேன். ஒருவர் சொல்லுவார், வயலில் அறுப்பறுக்க 20 பேரை இறக்கி விட்டிருக்கிறேன், அவர்கள் இறங்கி அறுக்க ஆரம்பித்தார்கள், இப்படி தகவல் வந்தது. 18ஆம் நம்பர் பஸ்ஸில் போன ஒருவர் பஸ்ஸை நிறுத்தி என்னிடம் சொல்லிவிட்டு போனார். வயலில் நின்று கொண்டிருந்த நான் வீட்டுக்கு கூட போகவில்லை, அப்படியே வந்துவிட்டேன். அங்கு அறுப்பு எப்படி நடக்கிறது, முறையாக நடக்குமா, யாராவது பார்த்து கொள்வார்களா எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை 20 பேர் உழைப்பும் சரியாக இல்லை, கண்காணிப்போடு அறுப்பு நடக்கவில்லை என்றாலும் கூட இறந்து போனவன் என்னுடைய சித்தப்பார் மகன், நான் வராமல் இருக்கக்கூடாது, என் குடும்பத்துக்கு துக்கம் வந்துவிட்டேன். எனக்கு என்னுடைய விவசாயத்தில் நஷ்டம் ஏற்படும் என்பதை அறிந்தே வந்திருக்கிறேன். ஆனால் இது என்னுடைய கடமை. இறந்து போனவன் என்னுடைய இரத்த உறவு, பந்தம் என்பார்கள். அதை போல கெடுதல் என்றால் துடிதுடித்த உள்ளத்தோடு என்ன என்று பார்ப்பது, ஓடுவது நம்முடைய இயல்பு. இதை பயன்படுத்திதான் அதிமுக மீதும் எடப்பாடி மீதும் தூசி வாரி தூவி குற்றங்களை சாட்டி பதிவு போடுகிறார்கள். ஒரு 50,000 பேர் 30,000 பேர் பார்த்தால் 1000 ரூபாய் கிடைக்கும். அது அவர்களுக்கு அன்றைய சாப்பாட்டுக்கு எடப்பாடி செய்கிற உதவி. இப்படித்தான் பதிவுகள் போடப்படுகின்றனவே தவிர அதிமுகவின் மீது எந்த அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது.
அரசியலை பற்றிய எந்த தெளிவும் கிடையாது. அவர்கள் ஜோசியக்காரர்களும் அல்ல, அரசியல் ஆன்றோர்களும் அல்ல, குடுகுடு பாண்டிகள் மட்டுமே. 1000 ரூபாய் கிடைக்கும் என்பதற்காக குடுகுடு பாண்டிகளாக விஸ்வரூபம் எடுக்கிறார்கள். ஒரு கேள்வி எழலாம், நான் கூட நடத்துகிறேனே நண்பர்களே, என் கையில் பணத்தை செலவு செய்து இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு இது தொழில் அல்ல. எனக்கு மாதம் ஆயிரக்கணக்கான ரூபாய் நான் என் கைப்பணத்தை செலவு செய்து இறைவன் மீது சத்தியமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறேன். 10 பைசா இதிலிருந்து எனக்கு நான் செலவு செய்வதற்கு வருமானம் வராது. விளம்பரம் யூடியூபால் ரெகனைஸ் செய்யப்பட்டது என்பதனால் நான் ஒரு பதிவு போடுவதற்கு செலவு செய்வதில் ஒரு 20 ரூபாய் அல்லது 30 ரூபாய் 50 ரூபாய் கிடைக்கக்கூடும். இதெல்லாம் எனக்கு செலவு தான். ஆனால் பாப்புலர் யூடியூபில் நல்ல விளம்பரத்தோடு போடுகிறார்கள். அந்த கதை சொல்லுகிற குடுகுடு பாண்டிகளுக்கு குறைந்தது 1000 ரூபாய் கிடைக்கிறது. செத்தும் கொடுத்தான் சீதக்காதி என்பதை போல் எல்லா குற்றங்களையும் வசவுகளையும் தாங்கிக் கொண்டு எடப்பாடி அவர்கள் சாப்பாட்டுக்கு தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க எடப்பாடி. நன்றி, வணக்கம்.